பார்க்கவே டெம்டிங்கா இருக்குல்ல. கிழங்கு மாவுல ஹல்வா வாங்க பண்ணலாம். கிழங்கு மாவு எப்படி பண்றதுன்னு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. நான் இதுவரை செஞ்ச ஹல்வா ரெசிபிஸ்லயே ரொம்ப ஈஸியான ஹல்வானா நான் இதை தான் சொல்வேன். 1 கப்பு கிழங்கு மாவுக்கு 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா லம்ஸ் இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல நெய் சேர்த்து முந்திரி பருப்பு சேர்த்து அதை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துட்டு அந்த பேன்லயே கரைச்ச மாவையும் ஊற்றி நல்லா கிளறணும். இந்த மாவு கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துடும், ஸோ கையை எடுக்காம கிளறிட்டே இருக்கணும். மாவு நல்லா வெந்ததும் ஒரு 3/4 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இந்த ஹல்வாயோட கன்சிஸ்டன்சியே நல்லா ஜெல்லி மாதிரி சூப்பரா இருக்கும். வறுத்த கேஷ்யூஸையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்டா ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனா சூப்பரான கிழங்கு மாவு ஹல்வா ரெடி. இன்னாடி சாப்பிட்டு பாரு. பார்க்கவே சூப்பரா இருக்கே. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. கிழங்கு மாவுல இன்னும் நிறைய ரெசிபிஸ் போட போறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.